லாஸ்ட் செஷன்ல இது வரைக்கும் பார்த்திருக்கோம். Ma'am, advantages of UPVC. Fourth ஓகே. point. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே கிளாஸும் பார்த்துப்போம்ல. ஸோ அந்த கிளாஸும் வந்து எஸ்எஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் அப்புறம் வந்து பெயிண்ட், டிம்பர் இது எல்லாமே எஸ்எஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பெயிண்ட் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ பெயிண்ட், வார்னிஷ் இது எல்லாமே சேர்த்து பார்த்துருவோம். டிஸ்டம்பர் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பெயிண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு டிம்பர் சர்ஃபேஸ்க்கு மேலனாலும் சரி, இல்ல மெட்டலுக்கு மேலனாலும் சரி, நம்ம வந்து ஒரு கோட்டிங் ஆட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரொடக்டிவ் கோட்டிங் ஆட்டு. இப்போ டிம்பருக்கு மேல நம்ம அடிக்கிறப்போ, அந்த பெயிண்ட் கூட இன்னும் நிறைய ஜெர்ம்ஸ் அட்டாக் பண்ணாத மாதிரி உள்ள இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி அடிப்போம். அதே மாதிரி மெட்டல்ஸ் வந்து நமக்கு கரோட் ஆகாம இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட அப்பியரன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம அப்ளை பண்றது தான் பெயிண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நார்மலா நம்மளோட இன்ஜினியரிங் பர்பஸ்ல நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஆயில் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஆயில் பெயிண்ட் அப்படிங்கிறப்போ அதுக்கு நமக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நார்மலா பெயிண்ட்னாலே ஒரு பேசிக் அப்படிங்கிறது இதுதான். ஒரு பேசிக் காம்போசிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ். ஸோ பேஸா நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம், வெஹிக்கிளா என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அண்ட் தென் வெஹிக்கிள் ஆர் கேரியர்னு சொல்லுவோம். Third one, dryer. Fourth one, coloring pigment. Fifth one, solvent or thinner ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெயிண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ பேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலா ஒரு பெயிண்ட்ல நமக்கு பவுடர் ஃபார்ம்ல மெட்டாலிக் ஆக்சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் ஆயில் பெயிண்ட்டுக்கான இன்கிரீடியன்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ ஆயில் பெயிண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மெட்டாலிக் ஆக்சைடு தான் நம்ம வந்து பேஸா யூஸ் பண்ணுவோம். பவுடர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நார்மலா இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸோ அதாவது ஒரு சில சர்ஃபேஸை வந்து ஹைட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ இதுல நமக்கு பேஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. ஒயிட் லெட், ரெட் லெட் அந்த மாதிரிலாம். ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒயிட் லெட். ஒயிட் லெட்டுங்கிறப்போ ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் லெட். ஸோ நம்ம வந்து ஒயிட் லெட்டுக்கு லெட் கார்பனேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து ஒயிட் லெட்டுக்கு வந்து நமக்கு பேஸா யூஸ் பண்ணுவோம். நமக்கு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், பெர்மனண்டா இருக்கும், சீக்கிரத்துல உரியாது. பட் அதாவது நமக்கு வெளியே வந்து சல்ஃபைட் அட்டாக் வந்து அதிகமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ்ல நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு வுட் சர்ஃபேஸ்க்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். அயர்ன் சர்ஃபேஸ்க்கு பொதுவா இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெயினா வந்து ஏன் அயர்ன் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா இது நமக்கு ரஸ்ட் ப்ரூஃபாவும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஸோ இது வந்து நமக்கு பேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் ஒயிட் லெட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரெட் லெட். ஸோ இது இது பாத்தீங்கன்னா கார்பனேட் ஆஃப் லெட், விச் மீன்ஸ் லெட் கார்பனேட். அதான் ஒயிட் லெட். ரெட் லெட்ங்கிறது ஆக்சைடு ஆஃப் லெட். ஆக்சைடு ஆஃப் லெட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சைடு ஆஃப் லெட் வச்சு நம்ம வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம். பெயிண்ட் பேஸ் லெட் பெயிண்ட் வந்து பேஸா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நமக்கு அதுல எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சோ அதெல்லாம் இதுல அட்வான்டேஜா இருக்கும். விச் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அயர்ன் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரஸ்ட் ப்ரூஃபா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து வுடன் சர்ஃபேஸ்க்குலாம் ஒரு பிரைமர் மாதிரி, ஒரு பிரைமிங் கோட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதுல இன்னும் ஒரு ஒரு நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா குயிக்காவே சாலிடிஃபை ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அட்மாஸ்பியர்ல எக்ஸ்போஸ் பண்ணி வைக்கிறப்போ குயிக்கா சாலிடிஃபை ஆயிரும். அதனால அது கூட நம்ம லின்சீட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே. ஸோ லின்சீட் ஆயில், உங்க ஸ்பெல்லிங் நோட் பண்றேன். சாரி. லின்சீட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு பேஸா மட்டும் இல்ல ட்ரையராகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெட் லெட். ஓகேங்களா? அண்ட் தென் தேர்ட் ஒன் பேஸா யூஸ் பண்றதுல oxide of zinc or அதுக்கு இன்னொரு நேம் zinc white. ஓகே. ஸோ இதுக்கு நமக்கு வந்து ஆக்சைடு ஆஃப் ஜிங்க் வந்து யூஸ் பண்ணி நமக்கு ஜிங்க் எல்லா ஜிங்க் பெயிண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் சர்ஃபேஸை கொடுக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நமக்கு சல்ஃபைட் அட்டாக் இருக்காது. ஸோ சல்ஃபைட் வந்து எந்த மாதிரி இடத்துல வருதோ ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட இதை யூஸ் பண்ணலாம்.
பட் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் குவைட் காஸ்ட்லி ஓகேங்களா? கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அந்த அளவுக்கு டியூரபிளா இருக்காது. வொர்க் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த ஆக்சைடு ஆஃப் ஜிங்க் ஆர் ஜிங்க் ஒயிட் பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் ஆக்சைடு ஆஃப் அயான். ஸோ ஆக்சைடு ஆஃப் அயான்ங்கிறது நமக்கு எல்லா அயன் பெயிண்ட்ஸுக்கும் பேஸா இந்த ஆக்சைடு ஆஃப் அயான் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல பொறுத்தவரைக்கும் இந்த பெயிண்டோட டிண்ட் கலர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃப்ரம் எல்லோயிஷ் ப்ரவுன்ல இருந்து எல்லோயிஷ் ப்ரவுன் டூ பிளாக் கலர்ல வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வெஹிக்கிளா நம்ம பின்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். வெஹிக்கிளா நம்ம நெறைய இடங்கள்ல வாட்டர் யூஸ் பண்ணுவோம், ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வெஹிக்கிளோட ரொம்ப ஈஸியா வந்து மிக்ஸ் ஆயிரும். அண்ட் ஆல்சோ வந்து மெயினா அது நேம்லயே இருக்கு ஆக்சைடு ஆஃப் அயான். ஸோ இது வந்து நமக்கு அயன் சர்ஃபேஸ்ல மெயினா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு ரஸ்ட் ப்ரூஃபா இருக்கும். ரொம்ப சீப்பா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து டியூரபிளா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் 5th ஒன் டைட்டானியம் டைட்டானியம் ஒயிட். ஓகேங்களா? ஸோ இதுவும் உங்களுக்கு பாய்சனஸா இருக்கும். நல்ல ஒரு தின் டிரான்ஸ்பரன்ட் ஃபிலிமா இருக்கும். உங்களுக்கு ஒரு எனாமல் கோட் ஃபினிஷிங் டச் வந்து இந்த டைட்டானியம் ஒயிட்ங்கிறது குடுக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இதோட பர்ப்பஸ் தெரிஞ்சுக்கோங்க. அத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இதெல்லாம் பேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? பிகாஸ் சம்டைம்ஸ் ஆட் ஒன் அவுட் மாரியோ, இல்லன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது வெஹிக்கிள் கூட மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு வெஹிக்கிளோட யூசஸ் கேட்டிருக்காங்க. இல்ல எந்த வெஹிக்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதுல நீங்க இதெல்லாம் பேஸ்ங்கிறத பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிமோனி ஒயிட். ஸோ ஆன்டிமோனி ஒயிட்ங்கிறதும் நமக்கு சிமிலர் பர்ப்பஸ் லைக் டைட்டானியம் ஒயிட். ஓகேங்களா? ஸோ நம்ம அங்க வந்து என்ன மாரி இருக்கோ, ஸோ அதுல நமக்கு என்னென்ன யூசஸ் கிடைக்குதோ அது எல்லாமே சேம் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அலுமினியம் பவுடர். அலுமினியம் பவுடர்ங்கிறது அலுமினியம் பெயிண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வுடன் சர்ஃபேசஸ்ல உள்ள அந்த மாய்ஸ்சர் கன்டென்ட் எல்லாம் அப்படியே நமக்கு பிரிவென்ட் பண்ணி வைக்கும். எந்த ஒரு கிராக் அந்த மாதிரி வராம இருக்கும். ஒரு வுடன் சர்ஃபேஸ்ல பொறுத்த வரைக்கும் வார்ப்பிங் நடக்காம பார்த்துக்கும். ஓகேங்களா? மெயினா வுடன் ஒர்க்குக்கு ஒரு பிரைமர் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அண்ட் தென் லாஸ்ட் ஒன் லித்தோஃபோன். ஸோ இது லித்தோஃபோன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஜிங்க் சல்ஃபைட் பிளஸ் பேரைட்ஸ். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கூடியதுதான் இந்த லிக்கோஃபோன்ங்கிறது. பாக்குறதுக்கு அப்பியரன்ஸ் நமக்கு ஆக்சைடு ஆஃப் ஜிங்க் என்ன அப்பியரன்ஸ் கொடுக்குமோ அதே இது கொடுக்கும். இது நல்லா சீப்பராகவே இருக்கும். உங்களுக்கு சர்ஃபேஸ்ல ஈஸியா அப்ளை பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே லைட்ல நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு வந்து இது எக்ஸ்டீரியர் எக்ஸ்போஸ் சர்ஃபேஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கு மட்டும் வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஓவராலா பேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா வெஹிக்கிள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் பேஸ் வெஹிக்கிள் ட்ரையர் இதெல்லாம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கான நோட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள் ஆர் கேரியர். வெஹிக்கிள் ஆர் கேரியர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய அந்த பேஸ் ஓகேங்களா? பேஸுக்கும் பின்னாடி நம்ம வந்து கலரிங் பிக்மெண்ட்டும் ஆட் பண்ணுவோம். அது ரெண்டுத்துக்கும் ஒரு பைண்டர் மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் இந்த வெஹிக்கிள வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஜஸ்ட் அந்த சர்ஃபேஸ்ல நம்ம எந்த சர்ஃபேஸ்ல பெயிண்ட் பண்ண போறோமோ அந்த சர்ஃபேஸ்ல ஈவனா பெயிண்ட் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வெஹிக்கிள் ஆர் கேரியர். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சம் வெஹிக்கிள்ஸோட நேம் சொல்றேன். ஸோ என்னெல்லாம் அப்படின்னு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, லின்சீட் ஆயில், பாப்பி ஆயில், நட் ஆயில், டங் ஆயில் எக்ஸெட்ரா. அதெல்லாம் சம் ஆஃப் நேம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நான் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. பாக்குறப்ப ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெஹிக்கிள் ஆர் கேரியர் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரையர். ஸோ ட்ரையர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க. அது குயிக்கா ட்ரை ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்க யூஸ் பண்றதுதான். பட் நம்ம வந்து அதுக்காக ட்ரையர் ரொம்ப ஃபாஸ்டா ட்ரை ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப குவான்டிட்டியும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஓவரால் வால்யூம்ல இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் 10% ஆஃப் இட்ஸ் வால்யூம். ஓகேங்களா? ஓவரால் வால்யூம்ல 10%க்கு மேல ட்ரையர் போகக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கலரிங் பிக்மெண்ட்ஸ். கலரிங் பிக்மெண்ட்ஸ். ஸோ கலரிங் பிக்மெண்ட்ஸ்ங்கிறது நம்ம மேஜரா நமக்கு என்ன டிசைர்ட் கலர் நமக்கு தேவையோ நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கலர்ஸ்னாலும் பிளாக், ப்ளூ, ப்ரௌன், கிரீன் என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நார்மலா கலரிங் பிக்மெண்ட்ஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இனர்ட் ஃபில்லர்.
ஸோ இனர்ட் ஃபில்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு உங்களுக்கு பெயிண்ட்ல அதோட அந்த வெயிட்ட மேட்ச் பண்றதுக்காக ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து சார்கோல், சிலிக்கா, ஜிப்சம், பவுடர் சாக் எத வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நமக்கு வந்து ஓவரால் அந்த பேஸே நம்ம வந்து ஃபுல்லாவும் யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ அத ஒரு அதுக்கு ஒரு குவான்டிட்டி ஆட் பண்றோம்னா, இதுல வந்து கொஞ்சம் நம்ம இப்ப கான்கிரீட் யூஸ் பண்றப்போ சிமெண்ட் கூட எப்படி நம்ம ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் ஆட் பண்றோம். அந்த மாரி தான் இங்க வந்து இனர்ட் ஃபில்லர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது மூலமா நமக்கு ஓவரால் பெயிண்டோட காஸ்ட் கம்மியாகும். டியூரபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பெயிண்டோட வெயிட் அதிகமாகும். அண்ட் தென் ஆல்சோ நமக்கு என்ன பர்ப்பஸ் தேவையோ, ஷ்ரிங்கேஜ் அண்ட் கிராக்கிங்லாம் பிரிவென்ட் பண்றோம்னா, அந்த மாரி நமக்கு அதுக்கேத்த இனர்ட் ஃபில்லர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன அப்டின்னா, ஓவரால் வெயிட் ஆஃப் பேஸோட 1/4 வெயிட் ஆஃப் பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% அதாவது 100 பேஸ் இருக்கு அப்டின்னா, அதுல 1/4 தான். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு 25 தான் வந்து உங்களுக்கு இன்னர் ஃபில்லர் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேல போக்கூடாது. இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் 1/4 வெயிட் ஆஃப் பேஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்னர் ஃபில்லர் பொறுத்தவரைக்கும். அண்ட் அட் லாஸ்ட் ஒன் சால்வெண்ட் ஆர் தின்னர். சால்வெண்ட் ஆர் தின்னர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பெயிண்டோட கன்சிஸ்டன்சியே சேஞ்ச் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு ஏத்த மாரி ஈஸியா ஸ்மூத்தனா கொண்டு வரதுக்காக யூஸ் பண்றது தான். ஸோ நம்ம சில இதுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு டேப்லெட் காலம் மாரி குடுக்குறேன். ஸோ இப்ப டைப் ஆஃப் பெயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் சால்வெண்ட் ஆர் தின்னர். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இப்போ ஆயில் பெயிண்டா இருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அ டைப் ஆஃப் சால்வெண்ட் என்னலாம் இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் டர்பன்டைன். இதெல்லாம் அப்படியே மெமரைஸ்லாம் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் அப்பப்போ கொஞ்சம் ரீட் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு ஈஸியா கேப்சர் ஆயிடும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நாப்தா அண்ட் தென் பென்சீன். இதெல்லாம் ஆயில் பெயிண்ட்க்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் சால்வெண்ட். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஸ்பிரிட் லிக்யூர்ஸ். ஸோ இதுக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செல்லுலோஸ் பெயிண்ட். இதுக்கு எதில் அனைல் அசிட்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் டிஸ்டம்பர்ஸ். டிஸ்டம்பருக்கு நார்மலா நம்ம வாட்டரே வந்து சால்வெண்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஓவரால் இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் பெயிண்ட். பேஸு, வெஹிக்கிள், ட்ரையர், கலரிங் பிக்மெண்ட், சால்வெண்ட் ஆர் தின்னர். இது கூட நம்ம இன்னொரு ஃபில்லர் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு பெயிண்டோட இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெயிண்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். பெயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The paints are coatings of fluid materials applied over the surfaces of timber and metals as protective coatings and to improve their appearance. Next point, the paint commonly used for engineering purposes is an oil paint. Next, ingredients of oil paint and heading போட்டுக்கோங்க. Ingredients of an oil paint. An oil paint essentially consists of the following ingredients. போட்டு இந்த 5 பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. பேஸ், வெஹிக்கிள் ஆர் கேரியர், ட்ரையர், கலரிங் பிக்மெண்ட், சால்வெண்ட் ஆர் தின்னர். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am.
ஓகே. நெக்ஸ்ட் பேஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நோட்ஸ் கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஸோ அது குடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட் பார்ப்போம். ஓகேங்களா? பேஸ். பேஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The metallic oxide used the metallic oxide used in the form of powder in paint is called base. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் Yes, பாயிண்ட். ma'am. The base in oil paint Yes, ma'am. the base in oil paint is added to hide the surface Yes, ma'am. to be painted. Next point. The bases used in oil paints are அதுல first one by one பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒன்னு சைட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் லெட் சைட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். This is a carbonate of lead and it forms the base of lead paints. Next point. It possesses Ma'am, it forms the base of lead paints. Next point. It possesses good bulk and is the most widely used base. Next point. It is dense, permanent and waterproof. இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு லாங்கா நமக்கு கூடவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அடிக்கடி நமக்கு ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. It is dense, permanent and waterproof. Next point. It is not suitable for delicate work. Delicate, D-E-L-I-C-A-T-E. Delicate work as lead becomes discolored when exposed to the sulfur vapors. vapor, ma'am. Vapors. Next point. It is most suitable for wood surfaces and not used for iron surfaces as it does not afford protection against rusting. Second one, red lead heading போட்டுக்கோங்க. red lead first point. This is an oxide of lead and it forms the base of lead paints. Second point. It is quite suitable for painting iron surfaces and for providing a
priming coat to the wood surfaces. Next point, it solidifies in a short time with linseed oil, and hence it is used as a dryer also. Next, oxide of zinc or zinc white. Heading போடுவாங்க oxide of zinc or zinc white. First point, this is an oxide of zinc. And it forms the base of all zinc paints. Next point, it is smooth, transparent and non-poisonous. Next point, it is not discolored when exposed to the sulfur vapors. Note பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Now our 2 point இருக்கு இதுல. It has less bulk Ma'am, it has Okay. and it is difficult to work. Next, oxide of iron heading போட்டுக்கோங்க. Oxide of iron. First point, this is an oxide of iron. And it forms the base of all iron paints. Next point, the tint of paint varies from yellowish brown to black. Next point, it mixes easily with the vehicle. Ma'am, it mixes easily. With the vehicle. With the vehicle, ma'am. With the vehicle. Ma'am, புரியல. With the vehicle. With the vehicle. Okay. Ma'am, vehicle na carrier ma'am இங்க? Carrier அதுதான். Okay. Next point, it is effective in preventing rusting of iron surfaces. Next point, it is cheap and durable. Next point, it is generally used for priming coat of the iron surfaces. Next, titanium white heading போடுவாங்க. Titanium white. First point, this material possesses intense opacity Ma'am, intense capacity, right? opacity. OPA. Opaque சொல்லுவாங்க, opacity. Okay, ma'am. Next point, it is non-poisonous and provides a thin transparent film. Next point, it is used for receiving the coat of an enamel.
Ma'am, fluoride is used for receiving the coat, deceiving. receiving or Okay, ma'am. Receiving. the coat of an, the coat, the Receiving. COAT, the coat of an enamel. Yes, ma'am. Next point. This is nearly, next வந்து அடுத்தது antimony white. சரிங்களா? அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க antimony whiteல. This is nearly similar to the titanium white. This is nearly similar to titanium white. Next, aluminum powder heading போடுவோங்க. அதுல first point, this forms the bulk of aluminum paints. Next point, it keeps moisture content of wood surfaces. It keeps moisture content of wood surfaces practically the same. Next point, it also prevents cracking. And warping of wood. Next point, it is generally used for priming coat to new woodwork. Next, lithophone heading போடுவோங்க. This is a mixture of zinc sulfide, ஓகேங்களா, zinc sulfide and barytes. Next point, it is similar in appearance to oxide of zinc. Next point, it is cheap and it can easily be applied on the surface. Next point, however, when exposed to daylight, it changes color. Next point, hence it is used for interior work of inferior nature. Next, base இதோட complete ஆயிடுச்சு, ஓகேங்களா. Next, vehicle or carrier heading போட்டுக்கோங்க. First point, it acts as a binder for the base and the pigment. Next point, the vehicle or carrier makes it possible to spread the paint evenly on the surfaces. The vehicle used R. Next point, the vehicle used R ன்னு போட்டு எக்ஸாம்பிள் போட்டு இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am.
Next, dryer heading போட்டுக்கோங்க. The dryer enables the paint to dry quickly. Paint to dry quickly. Next point. The dryer in oil paints. The dryer in oil paints should not be more than 10% by volume. அதை அனலைன் பண்ணிக்கோங்க. Should not be more than 10% by volume. Next, coloring pigments heading போட்டுக்கோங்க. First point. The coloring pigments are added to the base to have different desired colors. Next point. The coloring pigments includes black, okay. So black, blue, brown போட்டீங்கல்ல. Ma'am, coloring pigments includes black. Black, blue, brown, etc. Black, blue, brown, etc. Next, inert filler heading போட்டுக்கோங்க. First point. The inert fillers bracketல நோட் பண்ணிக்கோங்க. powdered chalk, charcoal, silica, gypsum, etc. Ma'am, silica, gypsum, etc. போட்டு bracket close பண்ணிக்கோங்க. bracket close பண்ணிட்டு serves as a adulterants spelling நோட் பண்ணிக்கோங்க. ADULTERANTS adulterants. Yes, ma'am. And the weight of the inert filler in a paint should not exceed 1/4 the weight of base. அந்த 1/4 அனலைன் பண்ணிக்கோங்க. Next point. They are used for the following purposes ன்னு போட்டு first point நோட் பண்ணிக்கோங்க. For the following purposes, first point. To bring down the cost of paint. Second point. To improve the durability of paint. Ma'am, to improve the durability of paint. Yes, ma'am. Third point. To modify the weight of paint. And last point. To prevent the shrinkage and cracking. Next, solvent or thinner heading போட்டுக்கோங்க. First point. The solvent or thinner is added to the paint to modify the consistency of the paint to make its application easy and smooth. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் இந்த டேப்லெட் காலம் அப்படி கால் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? No, ma'am. Right. Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் ஆடியோ கேக்குதா? Yes, ma'am. ஓகே. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல மொத்தம் 3 இதை பேஸ் பண்ணி பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா based on binders, நம்ம என்ன பைண்டர் யூஸ் பண்ண போறோங்கிறத பொறுத்து, and then based on use, நம்ம என்ன பர்பஸ்க்காக அல்டிமேட்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து, based on ultimate use,
அது போக மிக்ஸடா ஸோ நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் ஸோ மித்த வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ மிக்சட் கலெக்ஷன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் பைண்டர் பொறுத்து மொத்தம் 5 டைப்ஸா பிரிக்கிறோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்ட், பெயிண்ட் based on non-oil resins, cellulose paint, water-based paint, and then miscellaneous paint, other paints. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பைண்டர் பொறுத்து பிரிக்கக்கூடியது. அண்ட் தென் அல்டிமேட் யூஸ்ங்கிறது நம்ம என்னென்ன யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ பிரைமரா யூஸ் பண்ண போறோமா, இல்ல வந்து அண்டர் கோட்க்கு யூஸ் பண்றோமா, ஃபினிஷிங்க்கு யூஸ் பண்றோமா அப்படிங்கிறத பொறுத்து மாறும். அதே மாதிரி நமக்கு சல்ஃபைட் ரெசிஸ்டண்டா இருக்கணுமா, அண்ட் தென் ஆசிட் ஆல்கலி ரெசிஸ்டண்டா இருக்கணுமான்னு பார்க்கணும். அண்ட் தென் இதே டிம்பருக்குலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபங்கை வந்து அட்டாக் பண்ணாத மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து ஃபயர் ரெசிஸ்டண்டா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய வந்து யூசஸ் பொறுத்து வேரி ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் மிக்சர் கிளாசிஃபிகேஷன்ல நிறையவே நம்ம பார்க்கலாம். அரௌண்ட் ஒரு 10 to 12 வெரைட்டிஸ் கிட்டே பார்க்கலாம். ஸோ அதுதான் இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அலுமினியம் பெயிண்ட். ஓகே. ஸோ அலுமினியம் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் நார்மலா வுட் ஒர்க் அண்ட் மெட்டல் சர்ஃபேஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு வெதர் ரெசிஸ்டண்டா இருக்கும், வாட்டர் ப்ரூஃபா இருக்கும், நல்லா வந்து ஹை ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும், கரோஷன் ரெசிஸ்டண்டா இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் நல்லாவே ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு கவரிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம்ங்கிறதுனால டார்க்னஸ் கொஞ்சம் இருட்டா இருந்தா கூட உங்களுக்கு விசிபிளா இருக்கும், அப்பியரன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அலுமினியம் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும். And then next one, anti-corrosive paint. இந்த ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறேன். anti-corrosive paint. ஸோ நேம்லயே இருக்கு, கரோட் ஆகாம தடுக்கும். ஓகேங்களா? மெயினா ஸோ வந்து உங்களுக்கு மெட்டல் சர்ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல்ல இருந்து வரக்கூடிய எந்த ஆக்ஷனையும் வந்து தடுக்கும். அண்ட் ஆல்சோ ஆசிட் அட்டாக் ஆகாம பார்த்துக்கும், மாய்ஸ்சர்லால அட்டாக் ஆகாம பார்த்துக்கும். உங்களுக்கு வெதர் ரொம்ப ரஃபா இருந்தா கூட அந்த டைம்லயும் கூட இந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டி கரோசிவ் பெயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் தேர்ட் ஒன் ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட்னு சொல்லலாம் உள்ள பெயிண்ட்ஸ்ல. ஸோ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அசிடிக் கேசஸ், ஸ்டீம் அதெல்லாம் வருதோ அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் ரூஃப்ல ஏதாவது லீக்கேஜ் ஆகுது, அதை ஸ்டாப் பண்ணணும், இல்ல பேட்ச் ஒர்க் பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரஸ்டிங்ல இருந்து ரஸ்ட் ப்ரூஃபா இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியதுல இந்த பெயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் இன்கிரீடியண்டா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ஆஸ்பெட்டாஸ். இதுதான் இதுல மெயின் இன்கிரீடியண்டா வச்சு மேக் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பிட்டுமினஸ் பெயிண்ட். பிட்டுமினஸ் பெயிண்ட் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஸ்பால்ட், டார், மினரல் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நாப்தா, பெட்ரோலியம், ஒயிட் ஸ்பிரிட் கூட டிசால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெயிண்ட் தான் இந்த பிட்டுமினஸ் பெயிண்ட் அப்படிங்கிறது. இது வந்து உங்களுக்கு ஆல்கலி ரெசிஸ்டண்டா இருக்கும். ஸோ மெயினா வந்து உங்களுக்கு வாட்டர் பக்கத்துல ஸோ அயன் நம்ம எங்க யூஸ் பண்றோமோ, ஸ்டீல் எங்க யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு பிளாக் அப்பியரன்ஸ் நமக்கு கொடுக்கும். டைரக்ட் சன்ரைசிங் கூட வந்து உங்களுக்கு இது வந்து சாரி டைரக்ட் சன்லைட் பொறுத்த வரைக்கும் இது தாங்காது. ஓகேங்களா? ஸோ டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ பிட்டுமினஸ் பெயிண்ட் இது. ஸோ நம்ம ரோட் சர்ஃபேஸ்க்கு கூட இது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பிரான்ஸ் பெயிண்ட். ஸோ பிரான்ஸ் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இன்டீரியர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளா என்ன யூஸ் பண்ணுவோம்னா நைட்ரோ செல்லுலோஸ் லேக்வர். ஸோ இதெல்லாம் வந்து வெஹிக்கிளா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கலரிங் பிக்மெண்ட்டுக்கு அலுமினியம், பிரான்ஸ் ஆர் காப்பர் பிரான்ஸ். ஸோ இதுதான் வந்து கலரிங் பிக்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரேடியேட்டரா வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் கெசைன் பெயிண்ட்.
ஸோ கெசைன் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு மில்க், கர்ட்ல இருந்து ஒரு புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்குறோம். ஓகேங்களா? சாரி. அத வந்து எடுத்து அத பேஸா வச்சுக்கிட்டு, அது கூட உங்களுக்கு ஒயிட் பிக்மெண்ட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பெயிண்ட் மாரி நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நமக்கு பவுடர் ஃபார்ம்லயும் அவைலபிளா இருக்கு. பேஸ்ட் ஃபார்ம்லயும் நமக்கு அவைலபிளா இருக்கு. இது வந்து நமக்கு மெயினா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வால்க்கு, சீலிங்க்கு, அப்புறம் வந்து வால் போர்டுக்கு எங்கெங்கலாம் உங்களுக்கு அப்பியரன்ஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணுமோ, அந்த மாரி பிளேஸஸ்லலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கூட நம்ம வேற ஏதாவது வந்து கலரிங் பிக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி, நமக்கு வந்து நம்ம என்ன ஷேட் ஆஃப் கலர்ல நமக்கு தேவையோ அதுக்கேத்த மாரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து நம்ம இதுல இது மூலமா பெயிண்ட் பண்றப்போ, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆஃப் ட்ரையிங் ஆயிலோ, இல்ல வார்னிஷோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பெயிண்ட் பொறுத்தவரைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் செல்லுலோஸ் பெயிண்ட்ஸ். ஸோ இது வந்து ஆர்டினரி ஆயில் பெயிண்ட்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி வரக்கூடியது. ஸோ இதுல வந்து நமக்கு பொறுத்தவரைக்கும் நைட்ரஜன் காட்டன், செல்லுலாய்ட் ஷீட்டு, அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம், இது போக அமைல் அசிட்டேட் சப்ஸ்டிட்யூட் இது எல்லாத்தையும் நமக்கு வச்சு தான் இந்த பெயிண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெயிண்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தின்னர் சால்வெண்ட்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி போயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஆனா இதோட பிளஸ் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் நமக்கு குடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஹாட் வாட்டர் அப்போ வந்து ஏதாவது அசிடிக் அட்மாஸ்பியர்லாம் இருக்கு சுத்தி, இல்ல ஸ்மோக்கியா இருக்கு அப்படின்னா, அதுலேருந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல மெயினா பார்த்தீங்க டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அதனால எங்கேயாவது இப்போ மோட்டார் கார்ஸ் அப்புறம் வந்து ஏரோப்ளேன்ஸ் அந்த மாரி இடத்துக்கு மட்டும் இந்த பெயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் சிமெண்ட் பேஸ்ட் பெயிண்ட். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் வாட்டர் பெயிண்ட் தான். இதுல நமக்கு வந்து ஒயிட்லயும் வச்சுக்கலாம். கலர்ட் சிமெண்ட்டும் வச்சு நம்ம வந்து பேஸா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு பவுடர்ட் ஃபார்ம்ல இது கிடைக்கும். ஓகேங்களா? இது கூட எந்த மாரி கலரிங் பிக்மெண்ட் வேணுமோ நீங்க அதுக்கேத்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி நமக்கு வந்து பியூர் ஒயிட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அத வந்து ஸ்னோ சம்மன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதே கோலோக்ரீட் அந்த மாரி கூட சொல்லுவோம். ஆ இத வந்து நமக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ, அதுக்கேத்த மாரி ஒரு திக் பேஸ்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த பெயிண்ட் பொறுத்தவரைக்கும் மெயினா எங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பெயிண்ட் பண்றதுக்கு. பிகாஸ் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். ஆ ஒரு உங்களுக்கு ஓல்ட் சர்ஃபேஸா இருக்கு அப்புட்ன்னா, இப்போ தான் நீங்க வந்து ஒரு அகைன் ஒரு கோட் போட போறீங்க அப்புட்ன்னா, ஒரு 3 டூ 4 சர்ஃபேஸஸ் வந்து 3 டூ 4 கோட்ஸ் வந்து நம்ம வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சிமெண்ட் பேஸ்ட் பெயிண்ட் பொறுத்தவரைக்கும். ஸோ இன்னும் அரவுண்ட் ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து அத பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பெயிண்ட் கொஞ்சம் பெரிய டாபிக்கு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட். அதுல ஃபர்ஸ்ட் சப் ஹெட்டிங் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பைண்டர்ஸ். பேஸ்ட் ஆன் பைண்டர்ஸ்ல இந்த 5யும் நோட் பண்ணிக்கோங்க. ஆயில் பெயிண்ட், பெயிண்ட் பேஸ்ட் ஆன் நான் ஆயில் ரெசின், செல்லுலோஸ் பெயிண்ட், வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட், மிஸ்செலேனியஸ் பெயிண்ட். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அல்டிமேட் யூஸ் போட்டுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெனரல் பர்பஸ் பெயிண்ட்ஸ், இன்க்ளூடிங் பிரைமர்ஸ், undercoat paint, and finishing coat paint. Next point, acid and alkali resistant paint. Ma'am, என்ன ma'am acid ma'am? Acid and alkali resistant paint. Next point, fire resistant paints. Acid and alkali resistant paint, fire resistant paint. Next, fungicidal paint. என்ன ma'am பஞ்சுங்களா? Fungicidal. FUN GI. Yes, ma'am. CIDAL. Next point, miscellaneous paint, such as fire resistant paints,
anti-condensation paint, etc. Anti-condensation paint, etc. Next, third one heading based on mixer classification. இல்லைன்னா mixer classification டேரக்டா போட்டுக்கோங்க. மேம் பேஸ்ட் ஆன் அல்டிமேட் யூஸ் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மிஸ்ஸில் ஜெனரல் பர்பஸ் பெயிண்ட்ல இருந்து. ஓகே மேம் ஓகே ஓகேங்களா? ஸோ அதோட முடிஞ்சிச்சு. தேர்ட் ஹெட்டிங் மிக்சட் கலெக்ஷன் போட்டு அதுல வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த சாட்டர்டே உங்க எல்லாருக்கும் எப்படி அவைலபிள் டைமிங் எல்லாருமே சொல்லுங்க. லைவ்ல இருக்க எல்லாருமே சொல்லுங்க. ஈவினிங் மட்டும் தான் அவைலபிளா இல்ல மார்னிங்கும் அவைலபிளா அந்த மாதிரி? மேம் மார்னிங் நான் அவைலபிள் இல்லை மேம் 10 to 12:30. 10 to 12:30 அவைலபிள் இல்லையா? எஸ் மேம். ஓகே மேடம் எனக்கு ஒர்க் இருக்குங்க மேடம். ஆபீஸ் இருக்கு எனக்கு ஓ எல்லா ஈவினிங் தான். சாட்டர்டேயுமே உண்டோ? எனக்கு எஸ் மேடம். சண்டே மட்டும்தான் எனக்கு ஃப்ரீ. மற்றபடி எல்லா இதுவும் எல்லா சாட்டர்டேயுமே உண்டுன்னு ஒர்க் இருக்குங்க மேடம். ஓகே ஓகே அப்போ ஈவினிங் இருக்கட்டும் 7 to 9 இருக்கட்டும். சண்டே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் கிளாஸ். ஓகேங்களா? ஓகே. எஸ் உங்களுக்கு ஏதாவது சாட்டர்டேஸ் வந்து லீவ்னா வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சாட்டர்டே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். சரிங்க. நெக்ஸ்ட் மிக்சர் கிளாசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அலுமினியம் பெயிண்ட். நீங்களாம் ஒர்க் போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் அப்பப்போ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது பெஸ்ட். நமக்கு வந்து நோட்ஸ் வந்து ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டெய்லி வந்து நீங்க கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறப்பவே டெய்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு டிரைவ்ல ஒரு தனி ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு டெய்லி இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆஃபீஸ் லென்ஸ் அந்த மாதிரிலாம் அதுல நீங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வெளியே டிராவல் பண்ணும்போது எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நோட்ஸ்லாம். ஓகேங்க மேடம். So first one aluminum paint heading போடுவோங்க. அதுல first point it is used for painting woodwork or metal surfaces Next point, this paint has following advantages. ஒரு 8 advantage இருக்கு. பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. First one weather resistant, second one waterproof, third one highly heat reflective, fourth one corrosion resistant, fifth one high electrical resistance, sixth one high covering capacity, seventh one visibility in darkness, eighth one better appearance. Next, anti-corrosive paints heading போட்டுக்கோங்க. Mixer classification the second one, anti-corrosive paints. First point, it is used to protect metal structure against adverse effects of moisture, fumes, 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 acids, corrosive chemical, ravages or AVAGES, ravages of rough weather. Next, third heading, asbestos paint. Note பண்ணிக்கோங்க. First point, this is a special purpose paint. Used for painting surfaces
which are exposed to Ma'am, which are exposed? acidic gases and steam. Ma'am, acidic gases and Steam, ma'am. steam, S-T-E-A-M, steam, Ma'am, STAN. A-M, Stain, ma'am. steam, S-T-E-A-M, Okay, ma'am. Stain. comma, and also for patchwork, or stopping leakage in metal roofs. Next point, it is also used for painting. Gutters, G-U-T-T-E-R-S, gutters, comma, pouts, P-O-U-T-S, pouts, comma, flashings, F-L-A-S-H-I-N-G-S, flashings, etc. To protect them from Ma'am, third point, ma'am. இல்ல அதுலயே தான். To protect them from rusting, etc. அப்புறம் to protect them from rusting. Next point, the paint consists of fibrous asbestos as the main ingredient. Note பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Next, fourth one, bituminous paint, heading போடுவாங்க. First point, these paints are prepared by dissolving asphalt, comma, Ma'am, dissolving asphalt, comma, asphalt, ma'am. asphalt, A-S-P-H-A-L-T, asphalt, comma, tar, T-A-R, tar, or mineral structures, sorry, mineral pictures, P-I-T-C-H-E-S, mineral pictures, Ma'am, purila mineral. pictures, P-I-T-C-H-E-S, mineral pictures Yes, ma'am. in naphtha, comma, petroleum, or white spirit. Next point, these paints are alkali resistant and are mainly used for painting structural steel under water and iron water mains. Ma'am, and iron water. Mains, M-A-I-N-S. Ma'am, iron water mains na enna, ma'am? Actually, water mains தான் water. அயன் பைப்ல மேட் பண்ணிருப்பாங்கல்ல. Okay. Next point, the paint gives black appearance, comma, and deteriorates when exposed to the direct sun rays. Note பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Okay. So remaining notes-உம் remaining classification-உம் next class நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? Yes, ma'am. Thank you. Thank you.